கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ தெரியுதா டிவிக்கு எந்த லட்சணத்துல இருக்குன்னு? சுத்தமா தெரியும் செய்யல. எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணயும் தெரியல, எதுக்காண்டி எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை அப்படியே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு போறாரு. அங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதே மறந்துறாரு. திரும்பி உட்காந்து ஸ்கிரிப்ட் படிக்கிறாரு. உனக்கு டிவிக்கேவை நான் இவ்வளவு ஏசுன்னு ஏசுறேனே ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க குரூப்ல இருக்கிற அணில் குஞ்சுகளே என்ன பேசியிருக்கு நீங்களே கேளுங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நான் 2026 நம்ம தலைவர் தான். 2026 மாற்றமே இல்ல. அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினாதான் உண்டு. இல்லைன்னா நாம தான் டாப்பறாங்க. रुको जरा सबर करो. எல்லாரும் போடுற ஓட்டு தான் வரது. ஆனா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு எதுக்குடா வராங்க? இல்ல உனக்குலாம் ஓட்டு இல்ல வரலாம். பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பஸ்ல ஆரம்பத்தான் டிவிக்கு ஓட்டு அடிக்கான்னு கேட்கற உள்ளது குடிக்கிற சீட்டுக்குள்ள வெக்கமா இருக்குது எனக்கு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறி. இவர் இப்படி பேசுறாரு, இதுக்கப்புறம் கேளுங்க, அவர் அப்பதான் உங்களுக்கு புரியும். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இப்ப புரியுதா? டிவிகே மாநாட்டில் இருக்கிற பாதி பேரு குஞ்சுகள் தான், அதாவது அணில் குஞ்சுகள் தான். சோ அணில்களாவே ஃபர்ஸ்ட் மாறல. சோ அதுக்கப்புறம் தான் அவரால் ஓட்டே போட முடியும். சோ எப்படிப்பா சிஎம் ஆக முடியும் எனக்கு புரியல. தெரியுது, நீ மூடு.